ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கார்வாரில் இருக்கிற ஐஎன்எஸ் நேவி வார்ஷிப் மியூசியம்ல இருக்கோங்க. ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் தான் இந்த மாதிரி இருக்கு. விசாகப்பட்டினம்ல ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கார்வாரில் தான் இருக்கு. ஒரு ஐஎன்எஸ் ஷிப்போட ஒரு இது என்ன சொல்லுவாங்க, அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அதை மியூசியமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஐஎன்எஸ் நேவி ஷிப் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ங்க ரவீந்திரநாத் தாகூர் பீச் தாண்டனுன்னேவே வந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல வார்ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட் மியூசியம், கார்வார், நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்ட். இங்க பாருங்களா, வா, ஒரு ஏர்கிராஃப்டும் ஒரு ஐஎன்எஸ் ஷிப்பும் வச்சிருக்காங்க. அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஐயோ, நம்ம கார்வார்ல ஹார்பர் இருக்குல்ல, அந்த ஹார்பர்ல இருந்து டீகமிஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம், டீகமிஷன் அந்த வார்த்தை தான் என்னடா வார்த்தை மாட்டவே மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். டீகமிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷிப்பை இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க மியூசியமா. ஐயோ, அழகா இருக்குங்க. வார்ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட் மியூசியம். ஒரு ஏர்கிராஃப்டையும் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஒரு வார்ஷிப்பையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, அந்த இதெல்லாம் லோட் பண்ணுவாங்கல்ல, ராக்கெட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பீரங்கி இருக்கு பாருங்க. ஓ மேன், ரேடாரு எல்லாம் அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போவோம். என்ட்ரி ஃபீ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ள நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர்ல அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ்ங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிடிடிசி, உத்தர கன்னடா டூரிசம் டிபார்ட்மெண்ட், வார்ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட் மியூசியம், கார்வார். சூப்பருங்க. ஸோ இதுதான் உள்ளுக்குள்ள வந்தோடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டைமிங்ஸ் இருக்கு பாருங்க, 10 AM to 1 PM. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து 1 to 2, அதுக்கப்புறம் 2 to 6 PM ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 20 ருபீஸ். அதாவது 5 to 15 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு 20 ருபீஸ். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்கூல் ஐடி காமிச்சா 10 ருபீஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 20 ருபீஸுங்க. ஸோ டிக்கெட் கவுண்டரும் எடுத்தாச்சு. சுற்றி வந்து அழகா பார்க் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பார்க்குக்குள்ள குட்டி குட்டி ஏர்கிராஃப்ட்டு, ராக்கெட்ஸு, ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. வரே வா. மக்களே, ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் நான் இவ்வளவு பக்கத்துல பார்த்ததே இல்லைங்க. எப்படி இருக்கு பாருங்களா. ஐயோ, ஆயுதங்கள் எல்லாம் இங்க பாருங்க. ஒரு ஏர்கிராஃப்டோட விங்ஸ், இங்கதான் இன்ஜினும் இருக்கும்ல. எப்படி ஜெயண்ட் மெஷினா இருக்கு பாருங்க. டயர்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. ஓ, இந்த பக்கம் 2 விங்கு, அந்த பக்கம் 2 விங்கு இருக்குங்க. சரியான பெரிய ஏர்கிராஃப்ட் இது. ஓ, ஐ திங்க் இது வந்து ஃபியூயல் ரீஃபில் பண்ற ஏர்கிராஃப்ட்னு நினைக்கிறேங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வழியா ஃபியூயல் ரீஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆன் ஏர்லயே. இஃப் ஐ எம் ரைட், தெரியல எனக்கு கரெக்டா. வாவ், சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களா, நான் கூட தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஆர்மி ஆபீசர் உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சேங்க. பட் ஆனா அது சிலைங்க. ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேவி ஷிப்குள்ள போறோம். இங்க பாருங்களா, க்ளோஸ் அப்ல எப்பவாவது நீங்க ஏர்கிராஃப்டோட டயர்ஸ், இந்த சஸ்பென்ஷன் ஏரியாலாம் பார்த்துருக்கீங்களா? ஓ, ஆன் நேர் போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த 4 டயர்ஸும் இழுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கும். ஒரு தாய் மடி மாதிரி. அதுக்கப்புறம் லேண்ட் ஆகும்போது மறுபடியும் வெளியே வந்துடும் டயரு. ஐயோ, வேற லெவலுங்க. ஏர்கிராஃப்ட் எல்லாம் மேனேஜ் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஏர்கிராஃப்டோட பெல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல 2 டயர்ஸ், சான்ஸே இல்ல.
ஓ ஓ ஓ சரி வாங்க உள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்தியன் நேவியோட ஏர்கிராஃப்ட் குள்ள இருக்கவங்க. ஸோ இது வந்து INAS 316 குரூப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ்ங்க. நேவி எதுக்கு தெரியுமா இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? மேரிடைம் ரெகனைசன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு, கடலுக்குள்ள சப்மரைன் எனிமி சப்மரைன் எல்லாம் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் அண்ட் ட்ராக் பண்ணி ஹொசைல் சப்மரைன்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இந்த ஏர்கிராஃப்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேரிடைம் பேட்ரோலுக்கு, சீலேன்ஸ் மானிட்டர் பண்றதுக்கு, கோஸ்டல் சர்வைலன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு இந்த ஏர்கிராஃப்ட்ஸை என்கேஜ் பண்ணுவாங்களாம். வேற லெவல்ல நேவி கூட வந்து இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸோட யூஸ் பண்றாங்க பாருங்க மக்களே. இந்த காலத்துல இன்னுமே வந்து அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் வந்து அரௌண்ட் 2006 ரேஞ்சில் யூஸ் பண்ண ஏர்கிராஃப்ட்ஸுங்க. இங்க இருக்கிற நேவியும் வந்து இது ரெண்டுமே வந்து டீகமிஷன்ட் ஏர்கிராஃப்டும் ஷிப்பும் தான். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட ப்ரைட்னே சொல்லலாம். ஸோ உங்களோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து கண்டிப்பா இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் ஷிப்ஸ் எல்லாம் காமிங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்மளோட ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டான டெரைன்ல, எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஈக்விப்மெண்ட்ஸ்ல எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணி நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. இது வந்து பொம்மை ஏர்கிராஃப்டோ பொம்மை ஷிப்போ கிடையாது. ரியல் டைம் வார்ஃபேர்ல யூஸ் பண்ணப்பட்டிருந்த ஏர்கிராஃப்டும் ஷிப்பும் வந்து டீகமிஷன் பண்ணதுக்கு அப்புறம் பொதுமக்கள், நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. மக்களே, அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்க்கு ஒரு கரெக்டான நேம் பார்த்துட்டு இருந்தவங்க. அது வந்து டார்பெடோன்னு சொல்லுவாங்க, ஏவுகணை. அப்படியே இதுல இருந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே லான்ச் பண்ணுன்னு சும்மா ஜீன் போய் இது மேல கேட்டவங்க. இது வந்து இந்த 316 ஃபிளைட் இருக்கு இல்லையா, ஏர்கிராஃப்ட், கார்கில் சமயத்துல கூட ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சாங்க. ஸோ இது வந்து என்னன்னா சப்மரைன் அப்சர்வரம். ஸோ நம்ம மேலே போயிட்டு நேவி ஏர்கிராஃப்ட்ல இருந்து சப்மரைனை டிடெக்ட் பண்ணி அந்த மூல சப்மரைன் இருந்துச்சுன்னா அழிக்கக்கூடிய ஏர்கிராஃப்டாங்க இது. அந்த மாதிரி டார்பெடோஸ் தான் உள்ள இருக்கிறது. ஐயோ, வேற லெவலுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வார்ஷிப்பை போய் பார்க்கலாம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேற லெவல். உங்களுக்கு டயர் உள்ள போகும்ல, அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்க பாருங்களா, இதுக்குள்ளதான் வந்து டயர் போய்க்கும் ஆன் ஃபிளைட்ல. அதுக்கப்புறம் இது இந்த விங்ஸ் ஓப்பன் ஆயிட்டு அப்படியே டயரை வெளியே அமுச்சு விட்டுரும் லேண்ட் ஆகும்போது. சூப்பரா வச்சிருக்காங்க, டீகமிஷன் பண்ணி அழகா ஒரு லான் மாதிரி பண்ணி காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. தேங்க்ஸ் டு இந்தியன் நேவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போறது INS சாப்பல் வார்ஷிப்புங்க. ஸோ இந்த வார்ஷிப் பார்த்தீங்கன்னா 1970s நம்ம இந்தியன் நேவில இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செவரல் இயர்ஸ் நம்ம நாட்டுக்காக உழைச்சதுக்கு அப்புறம் டீகமிஷன் ஆயிட்டு இந்த கார்வார்ட் நேவி மியூசியம்ல நம்ம சிட்டிசன்ஸ் பார்க்கறதுக்காக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம INS சாப்பல் பார்த்தீங்கன்னா K94 வார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு தெரியுமா மெயினா யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபாஸ்ட் அட்டாக் மிசைல் கிராஃப்டாவும், அதுக்கப்புறம் கோஸ்டல் டிஃபென்ஸ்க்கும் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எனிமி மிசைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாட்டை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஷிப்ல இருந்தே வந்து ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் வச்சு அதை அழிச்சிருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா AK-230 ட்வின் பேரல் கன்ஸ் வேற எக்யூப் பண்ணியிருக்காங்க. மேல இருக்கு கன் எல்லாம், ஃப்ரண்ட்ல ஒரு கன் இருக்கு, பின்னாடி சைடு ரியர்ல ஒரு கன் இருக்கு. இதெல்லாம் நம்ம கீழே இருக்கிற இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஷிப்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீட்டிங் ரூமு, அதுக்கப்புறம் நேவி ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ற ஸ்வீட்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த மெடல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு அவங்க தூங்குறதுக்கு அல்லது மெடிக்கல் ஏதாவது கண்டின்ஜென்சி வந்தா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் கேபின்னு, அது போக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரூமு, இன்ஜின் ரூமு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளால உள்ள பார்க்க முடியுங்க. இன்ஜின் ரூம் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா மக்களே, எவ்வளவு ஹெவி மிஷினரிஸ்ங்க. ஹை சீஸ்ல ஏதாவது கண்டின்ஜென்ட் சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட நேவி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தாங்க ஒர்க் பண்ணணும். எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. நம்ம சாதாரணமா வந்து ஒரு ஃபெர்ரியில கடலுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கே வந்து எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா வார் டைம்ல நம்மளோட நாட்டை காப்பாத்துறதுக்கு, எனிமியோட மிசைல் அட்டாக்ல இருந்தெல்லாம் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி வார்ஷிப்ல இவ்வளவு ஹெவி மிஷினரிஸோட தாங்க நம்மளோட இந்தியன் நேவி ஆபீசர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும். பிக் சல்யூட் டு அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்க. இதெல்லாம் வந்து வேற லெவல் கமிட்மெண்ட் அண்ட் சர்வீஸ் வேணும். இல்லாட்டி எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒர்க் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ விசிட்டர்ஸ் வந்தோன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, மிசைல் லான்ச்சர்ஸ் பார்க்கலாம், ஷிப்ஸ் பிரிட்ஜ் அண்ட் கண்ட்ரோல் ரூம் பார்க்கலாம், வெப்பன் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம், நேவல் யூனிஃபார்ம்ஸ் நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி போர்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் சேப்பல்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, எந்த நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க, ஸோ இதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட நேவி ஆஃபீஸர்ஸும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த நேவி மியூசியம் அமைக்க. அவங்களோட பேரெல்லாம் கூட வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள எமர்ஜென்சிக்கு குக் பண்றது எங்க பண்ணுவாங்க, மெடிக்கல் எய்ட் எங்க கொடுப்பாங்க, இது எல்லாமே வந்து நாம இந்த ஷிப்குள்ள பார்க்கலாங்க. வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா சரியான எக்யூப்மெண்ட்ஸுங்க, எவ்வளவு ஹெவி மிஷினரிஸ், எவ்வளவு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இங்க பாருங்க, இந்த எமர்ஜென்சிக்கு கீழே இறங்குற இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் தான் பார்ப்போம், ஒரு வார்ஷிப்லயோ ஏர்கிராஃப்ட்லயோ என்ன மாதிரி இருக்கும், எப்படி மேலேயும் கீழே ஓடிட்டு நம்ம ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அந்த வார் டைம் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க மூவில தான் பார்த்திருப்பீங்க. ரியல் டைம்ல இங்க பாருங்க, வாஷ்ரூம் உட்பட எல்லாத்தையுமே வந்து நீங்க லைவா பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும். ஸோ நீங்க கார்வார் வந்தா கண்டிப்பா இந்த நேவி மியூசியம் வந்து பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. டிக்கெட் பிரைஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நாமினல் பிரைஸ் தான். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷிப்போட பைலட்ஸ் கேப்டைன்ஸ் எல்லாம் வந்து நின்று ஹை சீஸை பார்த்துட்டு நம்ம போட்டை, அதாவது வார்ஷிப்பை டிரைவ் பண்ற இடம் பா சாமி, வேற லெவலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நம்ம ஐஎன்எஸ் சேப்பல் வார்ஷிப் மியூசியம். நம்ம K-94 வார்ஷிப்பையும் பார்த்தாச்சுங்க. மிசைல் லான்ச்சர்ஸ் இங்க பாருங்க, இதுக்குள்ளதாங்க மிசைல் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே ப்ரோக்ராம தட்டி விட்டுனே சும்மா பறக்கும். இப்பெல்லாம் வந்து நிறைய வார்ஷிப் பில்டிங் எல்லாம் வந்து நம்ம நாட்டிலேயே இண்டிஜினியஸா பண்றாங்க. 1960s 70s எல்லாம் வந்து நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் ஸ்பிளிட் ஆகி ரஷ்யா
ரஷ்யா ஆனதுக்கப்புறம் நிறைய வார் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து இண்டிஜினஸா நம்ம கண்ட்ரிலேயே டெவலப் பண்றோம். ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க, வார்ஷிப்ஸ் டெவலப் பண்றாங்க, ஏர்கிராஃப்ட் எல்லாம் லேண்ட் ஆகுற மாதிரி வார்ஷிப்ஸ் எல்லாம் கூட நிறைய டெவலப் பண்றாங்க, சப்மரைன்ஸ் எல்லாம் இண்டிஜினஸா ப்ரொவைட் பண்றாங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியோட ஒரு வார்ஷிப்லலாம் வந்து நம்ம பைலட் கேபின்லலாம் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு எதிர்பார்த்ததே இல்லைங்க. இது ஐஎன்எஸ் சேப்பலோட டீகமிஷன்ட் ஐஎன்எஸ் சேப்பலோட பைலட் கேபின். ஓ, வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஃபேசினேஷன் இருக்கும் ஏர்கிராஃப்ட், நேவி, இந்த பீரங்கிகள், ஆர்மி சம்பந்தப்பட்ட திங்ஸ்லாம், மிஷின்ஸ் அண்ட் கார்ப்ஸ்லாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கார்வாரில் விஜயவாடாவில் போகணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் கார்வாரில் தான் வந்து பார்க்கணுன்னு ஒரு இது இருந்திருக்கு, லக் இருந்திருக்கு. சான்ஸே இல்லைங்க. ஓ, இதுதானே எத்தனை ஆர்மி ஆப்ரேஷன்ஸை பார்த்துருக்கோம். இந்த நேவி ஷிப்போட பைலட் கேபின், கேப்டனோட கேபின். வாவ், சான்ஸே இல்லை. இங்க பாருங்க ஐஎன்எஸ் சேப்பலோட பிக்சர், வேற லெவல்ல. ஜெய் ஹிந்த் மக்களே. ஒரு கேப்டனோட கேபின்குள்ள எவ்வளவு மிஷினரிஸ் இருக்கு பாருங்களா. இது லைட் மாதிரி இருக்குங்க. ஐ திங்க் இது வந்து இந்த டெலஸ்கோப் மாதிரின்னு நினைக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஹெவி எலக்ட்ரானிக்ஸ். எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. காம்பஸ் எல்லாம் கூட இருக்குது. நாட்டிக்கல் மைல்ஸ் தானே பார்ப்பாங்க ஷிப்லலாம். ஸோ அந்த நாட்டிக்கல் மைல்ஸோட இது தான் நினைக்கிறேன். ஓ, இங்கே ஏதோ ஒரு இன்ஃப்ராரெட் இது மாதிரி இருக்குங்க, டைரக்ஷன்ஸ் காமிக்கிறது போல். அதெல்லாம் சூப்பர் இல்லை, அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் கிரேடஸ் ரிப்பீட்டட் என்னென்னமோ எழுதியிருக்காங்க, ஆர்மி பார்லன்ஸ். அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் நேவில சர்வ் பண்ண ஒரு ரியல் டைம் வார்ஷிப்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே வந்து அப்படியே செம்ம ப்ரௌடா இருக்குங்க. நம்ம ஐஎன்எஸ் சேப்பல் பாத்தீங்கன்னா 1969 இருந்து 2006 வந்து அயராம நம்ம நாட்டுக்காக உழைச்சிருக்குங்க. ஸோ அவ்வளோ பெருமை மிக்க ஐஎன்எஸ் சேப்பல் வார்ஷிப்ல தான் வந்து நாம நின்றுட்டு இருக்கோம். 2006 வந்து டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேவி, ரிட்டையர்டு நேவி ஆபீசர்ஸோட முயற்சிகள், சர்விங் நேவி ஆபீசர்ஸோட முயற்சியால வந்து இந்த கார்வார் நேவி மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து நாம ஷிப்ல எப்படி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணுவாங்க, எங்க லோட் பண்ணுவாங்க, நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் எங்க இருக்கும் ஷிப்குள்ள, அதுக்கப்புறம் என்னென்ன ஈக்விப்மெண்ட்ஸ் எல்லாம் உபரி பாகங்கள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, இதெல்லாமே வந்து நம்மளால டீட்டெயில்டா பார்க்க முடியும். ஸோ நீங்க ஃபேமிலியோட
ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அது போக நேவல் ஹிஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கார்வார்ல இருக்கிற இந்தியன் நேவி வார்ஷிப் மியூசியம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. நீங்க ஒரு ஷிப்பையும் வார்ஷிப்பையும் பார்த்துடலாம், அப்புறம் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏர் கிராஃப்டையும் ஒரே இடத்துல பார்த்துடலாங்க. மக்களே, ஐஎன்எஸ் சேப்பல் நேவி மியூசியம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஒன் ஆஃப் த யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. யூனிக்குங்கிறத விட செம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. வாவ், விஜயவாடாவில் தான் போகணும்னு நினச்சேன், பட் கார்வார்லேயே நமக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சுங்க. வேற லெவல். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்கே ராக் கார்டன் ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ரூரல் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களா, அதுவும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் காளி ரிவர் வியூ பாயிண்ட் பார்க்க போவோம். ஓகேவா, வாங்க போவோம். ஸோ மக்களே, 360 டிகிரி வியூ ஆஃப் அவர் ஐஎன்எஸ் சேப்பல் இந்தியன் நேவி மியூசியம் லாங் ஷாட்டில் பார்க்குறதுக்கு எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். வாவ், ரஷ்யன் மேட் ஏர்கிராஃப்ட் அங்கே இது ஐஎன்எஸ் சேப்பல் இந்தியன் நேவி ஷிப். இது நம்ம ஆர்மி ஆஃபீஸரோட ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஜெய் ஹிந்த். ஸோ வித் தட் நோட் லெட் அஸ் மூவ் டுவர்ட்ஸ் ராக் கார்டனுங்க. ஹைவே வெளியிருந்து பார்க்குற வியூ பாருங்க. நேவி IN 316. நம்ம ட்ரை சர்வீசஸா அடிச்சுக்க முடியாதுங்க. ஜெய் ஹிந்த். ஃப்ரெண்ட்ஸ், வார்ஷிப் மியூசியம்ல இருந்தே ஒரு 200 மீட்டர்ஸ்ல அஜ்வி ஓஷியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குங்க. இங்க பாருங்க, தீம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். சீ ஃபுட், சைனீஸ் அண்ட் தந்தூர், நார்த் அண்ட் சவுத் இந்தியன், பியூர் பிரேக்ஃபாஸ்ட், பியூர் வெஜ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டேஷன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இதுதான் அஜ்வி ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு எந்த டைமில் வரீங்களோ, லஞ்சோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ, டின்னரோ இங்கே சூப்பராக முடிச்சுட்டு அஜ்வி ஓஷியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே கூட உங்களுக்கு பீச் ஆக்சஸும் இருக்கும். ஸோ பீச்லேயும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அஜ்வி ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு க்யூட்டாக ஒரு ஹனுமான் கோவில் இருக்காரு பாருங்களா. ஸோ இதுதான் வந்து தாகூர் பிரிட்ஜோட எண்டுன்னு வச்சுக்கோங்களா. சூப்பராக இங்கே வெஹிக்கிள் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கான இடம்லாம் இருக்குது சைட்லேயே. ஸோ அழகாக சாப்பிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கே வந்து இன்னுமே க்ளீனாக இருக்குங்க பீச்சு. சூப்பராக இந்த ஐலாண்ட் வியூவு, ஹார்பர் வியூ எல்லாத்தையும் ரசிக்கலாம் இங்கிருந்தும். இதுக்கு பக்கத்துலேயே ராக் கார்டன் ஒன்று இருக்குது, வாங்க அதுவும் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜ்வி ரெஸ்டாரண்ட்ல இருந்தே ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தோன்னு வச்சுக்கோங்களா, ஒரு ராக் கார்டன் இருக்குங்க பீச் ஓரத்துல. நான் சொன்னேன்ல, லோக்கலா நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்கன்னு, அது இந்த ஏரியா தான். வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்க தாகூர் பீச் அந்த டனல்ல இருந்து ஆரம்பிச்சு லைனா பார்த்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் கார்வாரோட ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து
நம்ம டனலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட், ஃபிஷிங் ஹார்பர், அதுக்கப்புறம் தாகூர் பீச் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம ஐஎன்எஸ் மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராக் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். வர்ற வழியில அஜ்வி பீச் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற தாகூர் பீச்சோட எண்டும் பார்த்தோம். இப்போ சீக்கிரம் குயிக்கா போய் ராக் கார்டனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பரவாயில்லைங்க, நிறைய இப்போ சூப்பராக ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க கார்வாரில். என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து அடல்ட்ஸ்க்கு 40 ரூபாங்க, சில்ட்ரனுக்கு 30 ரூபா. 10 AM to 1 PM, அதுக்கப்புறம் 3 PM to 6:30 PM. வாங்க டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அழகாக இருக்குங்க உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இது வந்து டிடிடிசி உத்தர கன்னடா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ராக் கார்டன். 40 rupees ஃபார் அடல்ட்ஸ். வெல்கம் டு ராக் கார்டன் கார்வார். பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது டிக்கெட் கவுண்டர். இங்கே பாருங்களா, க்யூட்டாக படுத்துருக்கான் லானில் ஒரு பைரவன். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இது ஏதோ ஒரு பெரிய ராக் ஃபார்மேஷனுக்கு சுற்றியும் வந்து வளையம் போட்டு வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு. ஃபிஷர்மேனோட சிலைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கடல்ல இருந்து வந்தோடனே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. க்யூட்டில் ஃப்ரெண்ட்ஸ், கார்வார் பீச் ஓரத்தில் என்னென்ன மாதிரி க்யூட்டாக ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள அப்படியே சில்லுன்னு ஃபுல்லாக லான்ஸ் எல்லாம் வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க. 40 rupees கொடுக்கறது ஒர்த்து தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கார்வார் வந்தால் ராக் கார்டனையும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது உள்ள. அப்படியே பீச் வியூ பார்த்துட்டு உள்ள லான்ஸு க்யூட்டாக ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கல்லுலேயே பண்ணி வச்சுருக்காங்க, ராக்ஸ்லேயே. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. கவுண்டர்லேருந்து உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது உள்ள. இங்கே பாருங்கள், அழகாக பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்துட்டு நல்ல வைபாக இருக்குங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற இடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்வார் ராக் கார்டன் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னே சொல்லலாங்க. உள்ளுக்குள்ள வந்து நம்ம கோஸ்டல் கர்நாடகாவோட ட்ரைபல் லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே ரூபமா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அழகா வந்து அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்வியல் எல்லாம் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைலு, அவங்களோட கொண்டாட்டங்கள், என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, விவசாயம் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட குட்டி குட்டி நெசவு தொழில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, விவசாயம் எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாமே வந்து அப்படியே ரூபமா வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து மனுஷங்க அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தோணுது. பக்கத்துல போய் பார்த்தாதான் அடப்பாவி இது செலடா அப்படிங்கிற மாதிரி தோணும். இங்க பாருங்க, இப்படிதான் இருக்குங்க. டிப்பிக்கலா வந்து இது ஃபுல்லாவே வந்து கோஸ்டல் கர்நாடகா வந்து மலைப்பகுதிகள் தாங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அரபிக்கடல் பக்கம் இருக்கிற அந்த சாய்வு தான் வந்து கோஸ்டல் கர்நாடகா, ஓகேவா? நம்ம சவுத் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்னாலும் ஓகே, அதாவது தக்ஷின் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்னாலும் ஓகே, அந்த மேங்களூர் உடுப்பி எல்லாம் இருக்கிற ஏரியா. அதுக்கப்புறம் உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட், இப்ப நாம இருக்கோம்ல கார்வாரு, கோகர்னா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கிற டிப்பிக்கல் லைஃப் ஸ்டைலு, ஃபோக் ஆர்டிஸ்ட்ஸ், ஃபோக் டான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரூபமா வடிச்சிருக்காங்க. அப்படியே நீங்க அழகா வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே காத்தார நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து கோஸ்டல் கர்நாடகாவோட ஃபுல் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். நம்ம மக்களோட வாழ்வு முறை அப்படிங்கறத வந்து அப்படியே நீங்க தத்ரூபமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவு அழகா இருக்குங்க.
மக்களே, பாட்டி கூட சேர்ந்து நாமளும் ஒரு ட்ரைபல் டான்ஸ் ஆடலாமா? எவ்வளவு தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா. அநியாயம் பண்றாங்க. ராக் கார்டன் உண்மையிலேயே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஒரு காவல் தெய்வமா, அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாடி பாட்டிகள்லாம் ட்ரைபல் டான்ஸ் ஆடுறாங்களாம். நாமளும் சேர்ந்து ஆடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராக் கார்டனையும் சுத்தி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஐயோ, என்ன மாதிரி ஒரு சின்ன ஓஎஸ்எஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே ஃபுல்லா கடல் பரப்பு பீச் சைட்ல அப்படியே காத்து வாங்கிட்டு பீச்சுக்கு பக்கத்துலயே இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ராக் கார்டன் அமைச்சு உள்ளுக்குள்ள இவ்வளவு ஹெரிட்டேஜ் சிம்பாலிசம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா. உண்மையிலேயே இத வடிவமைச்சவங்களை ரொம்பவே பாராட்டணுங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே கோஸ்டல் கர்நாடகாவோட கலை கலாச்சாரம் வாழ்வியல தத்ரூபமா கற்சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, ஹேட்ஸ் ஆஃப். ஸோ மக்களே, நம்ம கார்வார் ஐஎன்எஸ் சேப்பல் நேவி மியூசியம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒன் ஆஃப் த யூனிக் எக்ஸ்பீரியன்சஸா இருந்துச்சுங்க. வேற லெவல்னு சொல்லணும். ரொம்ப நாளா எனக்கு கனவு ஒரு வார்ஷிப்பை உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா போனவங்க ஒரு சான்ஸ் கிடைச்சது நம்ம சென்னையில. பட் அப்போ நான் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை, கார்பரேட் ஒர்க்கில் இருந்தேன். அப்போ நம்மளால வீடியோ பண்ண முடியாது, வீடியோஸ் அளவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கார்வாரில் தான் நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஐஎன்எஸ் வார்ஷிப் சாப்பலோட உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு. ரொம்பவே ஹாப்பி. ஒரு நேவி ஏர்கிராஃப்டையும் பார்த்தாச்சு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தோம், பின்னாடி இருக்கிற பீச் பார்த்தோம், ராக் கார்டனும் ஃபுல்லாக சுற்றியாச்சு. ராக் கார்டன் 40 rupees கொடுத்தாலும் சின்ன ஏரியா தான், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ தத்ரூபமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அழகா லான்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர்வேஸ் எல்லாம் வச்சு செம்ம சூப்பரான ஒரு கார்டன் ஹேங் அவுட் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கிற நம்ம ட்ரைபல் ஏரியாஸ் தானே, இங்கே நிறைய கொங்கன் ஏரியாஸில் நிறைய மலைப்பகுதிகள் தானே, அந்த வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கொங்கன் சைடு வந்தால் கோகர்னா கார்வாரும் போங்க. ஒரு நாளில் கவர் பண்ணிடலாம் கார்வாரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸை. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், இந்த சைடு வந்தால் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம காளி பிரிட்ஜ், காளி ரிவர் கடலில் கலக்கிற இடம், மஜ்லிஸ் பீச்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, பிளாக் சாண்ட் பீச். அதுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கார்வாரில் இருக்கிற பிளேசஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஐஎன்எஸ் சேப்பல் நேவி வார்ஷிப் மியூசியம் அண்ட் ராக் கார்டன் கார்வாருங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.